சப்பாத்திக்கு இந்த சைடிஷ் இருந்துச்சுன்னா எவ்வளோ சப்பாத்தி சாப்பிட்றோன்னு கணக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த முட்டை தக்காளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சு 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்பர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 தக்காளி அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4 முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டையை உடச்சி விட்ட உடனே லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் ஈவனாக இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும். இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னா முட்டை சூப்பராக வெந்து நம்மளுக்கு முட்டை தக்காளி ரெடி ஆயிரும். ஃபைனலாக வேணும்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வெரைட்டி ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.